தேச பக்தியையும் போரினுடைய அந்த கோபத்தையும் ஒரு புள்ளியிலே வந்து ஒன்றிணைப்பதற்காக வேண்டி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரபலங்களை ட்வீட் செய்ய சொல்லி ஒன்றிய அரசாங்கம் வந்து கேட்டுக்கொண்டதாகவும், பிரபலங்கள் வேறு வழி இல்லாமல் வந்து கட்டாயமாக வந்து, அதாவது நாம் தீவிரவாதிகளை வேட்டையாடுவதை வந்து நம்ம தவறு என்று சொல்ல முடியாது. மத்திய அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு நடவடிக்கையை நம்பிதான் வந்து டூரிஸ்டா போனவங்க வந்து பல பேர் வந்து புதுசாக திருமணமானவர்கள், ஹனிமூன் போறவங்க உட்பட பல பேர் வந்து இந்தியாவினுடைய சுவிட்சர்லாந்து என்று வர்ணிக்கப்படுகிற அந்த பகல்காமுக்கு போனார்கள். ஆனால் இதில் ரொம்ப கொடூரமான தகவல் என்னன்னா, அவர்கள் அதற்கு இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்புதான் வந்து அவர்கள் வந்து ஒத்திகை பார்த்திருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. ஏறத்தாழ பாகிஸ்தானிலிருந்து அவர்கள் வந்ததாக சொல்லுகிற தகவலை வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருக்கிறது. இது வரைக்கும் அதற்கான தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஒருவேளை அது உண்மை என்று நம்ம ஒப்புக்கொண்டால் 200 கிலோமீட்டர் கடந்து வருகிறார்கள், மறுபடியும் இந்த தாக்குதலை நடத்திவிட்டு 200 கிலோமீட்டர் திரும்ப தப்பி செல்கிறார்கள். எப்படி 200 கிலோமீட்டருக்குள்ள வந்து அவர்கள் தப்பி செல்ல முடியும்? பாகிஸ்தானுக்கு வந்து எதிராக இந்திய ராணுவம், இந்திய ராணுவத்துக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவம் என்கிற இந்த பகை ஏற்பாட்டுக்குள்ள ஒரு தேசபக்தி சார்ந்த ஒரு அரசியலை உருவாக்குவதற்காகத்தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நாடு முழுக்க வந்து போர் ஒத்திகையை வந்து அவங்க நடத்துறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இந்திய அரசாங்கத்தால போர்க்கால ஒத்திகை அப்படின்ட்டு தான் அறிவிச்சிருந்தாங்க. ஆனா எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம பாகிஸ்தான்ல தீவிரவாத மையங்களுக்கு வந்து குண்டு வீசி அத்தனை ஒரு நடவடிக்கையை வந்து மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஒரு பார்வையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? சிந்தூர் ஆபரேஷன் அப்படின்ற தலைமையில இதை வந்து நடத்தியிருக்கிறாங்க. இதை நீங்க உங்களுடைய பார்வை இதை பற்றி சொல்லுங்க சார். பகல்காமிலே நடந்த தாக்குதலுக்கு பதிலடி தீவிரவாத முகாம்களை தான் நாங்கள் குறிவைக்கிறோம், பாகிஸ்தானை குறிவைக்கலை. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத பயிற்சி முகாம்களை தான் நாங்கள் வந்து குறிவைக்கிறோம். வான்வழி தாக்குதலை வந்து நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். இது போர் அல்ல, தீவிரவாத முகாம்களை மட்டுமே அழிக்கிற முயற்சி என்று இந்திய இராணுவத்தின் தரப்பிலே சொல்லப்பட்டாலும், நடைமுறையில் அது என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால் அந்த எதிர்த்தரப்பினுடைய கருத்தை வந்து சர்வதேச ஊடகங்களினுடைய கருத்தின் வழியாக அறிகிற போது அவங்க மேற்கோள் காட்டுவது என்னன்னா, அவர்கள் குடியிருப்பு பகுதிகளில் தான் வந்து அந்த வான்வழி தாக்குதலின் வழியாக கொண்டு விழுந்திருக்கிறது, தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது. வான்வழி தாக்குதலில் குறிப்பாக வந்து தேடப்படும் குற்றவாளி என்று இவர்கள் சொல்லுகிறவரில் ஒரு முக்கியமானவர் வந்து மசூத் அசார் என்று சொல்லக்கூடியவர். அவர் வந்து அவர் மீதான தாக்குதல் என்று சொல்லி அவர்களுடைய வீட்டு மேலே வந்து இது போட்டாங்க. அவர் வந்து அந்த இடத்துலையே இல்லை. அவருடைய உறவினர்கள் 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. ஒரு 32 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. 69 பேருக்கு மேலே கடுமையான காயங்களோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னா, போர் நடக்கிற எல்லை ஓரங்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தானுடைய எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பஞ்சாப், அங்கே ஒரு கிழக்கு பஞ்சாப் ஒன்று இருக்கிறது, அது மாதிரி காஷ்மீரை ஒட்டி இருக்கிற பகுதி, ராஜஸ்தானை ஒட்டி இருக்கிற பகுதி, இதுதான் வந்து அந்த எல்லையோர பகுதி. அதற்கு மாறாக போர் ஒத்திகை வந்து சென்னையில் இருக்கக்கூடிய கல்பாக்கத்தில் வந்து நடக்கிறது, பல்வேறு இடங்களிலே நடக்கிறது. ஒருவேளை வந்து அணு உலை வெடித்தால் வந்து என்ன ஆகும், தமிழ்நாடே வந்து இல்லாமல் போய்விடும் என்கிற மாதிரியான ஒரு போருக்கான மனநிலையை வந்து உற்பத்தி செய்வது என்பதற்கான இந்த போர் வெறியை வந்து தேச பக்தியையும் போரினுடைய அந்த கோபத்தையும் ஒரு புள்ளியிலே வந்து ஒன்றிணைப்பதற்காக வேண்டி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரபலங்களை ட்வீட் செய்ய சொல்லி ஒன்றிய அரசாங்கம் வந்து கேட்டுக்கொண்டதாகவும், பிரபலங்கள் வேறு வழி இல்லாமல் வந்து கட்டாயமாக வந்து, அதாவது நாம் தீவிரவாதிகளை வேட்டையாடுவதை வந்து நம்ம தவறு என்று சொல்ல முடியாது. தீவிரவாத குழுக்களை வந்து பிடிப்பது என்பது சரியான நடவடிக்கை, அதை நம்ம வந்து தவறுன்னு சொல்லலை. ஆனால் பொதுமக்களின் மீது இந்த சூழ்நிலையில வந்து எப்பொழுதுமே நீங்க வான்வழி தாக்குதல் நடக்கிற போது சரியான இடத்துல மட்டும்தான் வந்து சாவாங்க, மக்கள் வந்து சாவாங்க நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இவர்கள் எதை வந்து பயங்கரவாத முகாம் என்று குறித்து வைத்திருக்கிறார்களோ, குறிப்பிட்ட இடத்தில் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று இருக்கிறார்களோ, அவர்கள் அந்த இடத்திலேயே இல்லை, அவர்கள் தப்பிவிட்டார்கள் என்கிற தகவலும் வருகிறது. அப்போ சிவிலியன்கள் வந்து பொதுமக்கள் சாகிறார்கள் என்கிறதும் ஒரு பக்கம் இருக்கிறது. அப்போ இரண்டு தரப்பிலையுமே, இந்தியாவினுடைய வீரர்கள் உயிர் பலி ஆனாலும் சரி, பாகிஸ்தான் சார்ந்த அந்த பகுதி சார்ந்த வந்து பல பேருடைய உயிர் பலி ஆனாலும் சரி, இது ரெண்டுமே வந்து அடிப்படையில் விரும்பத்தகாத நிகழ்வாகத்தான் வந்து அமைதியை விரும்புவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் இந்தியா வந்து ஒரு காந்தி தேசம். பஞ்சசீல கொள்கை என்கிற கொள்கையை வந்து ஜவஹர்லால் நேரு வகுத்த போது உலகத்தில் எங்குமே வந்து போர்களே நிகழக்கூடாது
என்பதற்காகத்தான் ஒரு அமைதி கோட்பாட்டை முன்னிலைப்படுத்தி பஞ்சசீல கொள்கை என்பதை வந்து உருவாக்கினாங்க. ஆனால் அதுக்காக இந்தியாவில் போரே நடந்தது கிடையாதா? காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே போர் நடந்தது கிடையாதுன்னா போர் நடந்திருக்கிறது. 66 போர் நடந்திருக்கிறது. வந்து இந்தியா பாகிஸ்தானிலே இருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எழுச்சியை பயன்படுத்தி கொண்டு வங்கதேசம் உருவாவதற்கு இந்திரா காந்தி தான் வந்து இங்கிருந்து இந்திய இராணுவத்தை வந்து பெரிய அளவில் அனுப்பி வைத்தார்கள் என்பது வந்து மறுக்க முடியாத உண்மை. எப்படி வந்து ஈழப் போராட்டத்திற்கு அங்கு இருக்கக்கூடிய போராளிகளுக்கு வந்து ஆயுத பயிற்சி கொடுத்து தமிழ்நாட்டிலே இருந்துதான் உருவாக்கினார்கள். பின்னாளில் என்ன நடந்தது? இறுதி யுத்தத்திலே வந்து அவர்களை அழிப்பதற்கும் இந்திய இராணுவம் பயன்பட்டது. அப்ப எல்லாவற்றிற்கு பின்னாடியுமே ஒரு அரசியல் இருக்கிறது. அதனால இந்த தாக்குதல் என்பது வந்து என்னவாக இருக்கிறதுனா, நீங்க வந்து காஷ்மீரில் வந்து பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு விட்டது, 370 என்கிற சிறப்பு அதிகாரத்தை நீக்குவதன் மூலமாக அமைதி திரும்பிவிட்டது, யார் வேண்டுமானாலும் காஷ்மீருக்கு வரலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் அந்த மாநிலத்திலே வந்து நிலம் வாங்கிக் கொள்ளலாம். ஏற்கனவே சிறப்பு அதிகாரமாக இருக்கக்கூடிய 370 சிறப்பு அதிகாரம் இருந்தபோது காஷ்மீரினுடைய மண்ணின் மைந்தர்கள் அல்லாதவர்கள் அங்கு யாருமே நிலம் வாங்க முடியாது. அவர்களுக்கு ஒரு சிறப்பு அதிகாரம் இருந்தது. அதெல்லாம் ரத்து செய்து விட்டோம், எல்லாருக்கும் வந்து இங்கே நிலம் வாங்கலாம், யார் வேணாலும் இங்கே வரலாம் என்று சொன்னார்கள். மத்திய அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு நடவடிக்கையை நம்பிதான் வந்து டூரிஸ்டாக போனவங்க வந்து பல பேர் வந்து புதுசாக திருமணமானவர்கள், ஹனிமூன் போகிறவங்க உட்பட பல பேர் வந்து இந்தியாவினுடைய சுவிட்சர்லாந்து என்று வர்ணிக்கப்படுகிற அந்த பகல்காமுக்கு போனார்கள். ஆனால் இதில் ரொம்ப கொடூரமான தகவல் என்னன்னா, அவர்கள் அதற்கு இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு தான் வந்து அவர்கள் வந்து ஒத்திகை பார்த்திருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. ஏறத்தாழ பாகிஸ்தானிலிருந்து அவர்கள் வந்ததாக சொல்லுகிற தகவலை வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருக்கிறது. இது வரைக்கும் அதற்கான தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஒருவேளை அது உண்மை என்று நம்ம ஒப்புக்கொண்டால் 200 கிலோமீட்டர் கடந்து வருகிறார்கள், மறுபடியும் இந்த தாக்குதலை நடத்திவிட்டு 200 கிலோமீட்டர் திரும்ப தப்பி செல்கிறார்கள். எப்படி 200 கிலோமீட்டருக்குள்ள வந்து அவர்கள் தப்பி செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. ஏன்னால் அந்த பகுதி வந்து வெறும் குதிரை வண்டி தான் ஓடக்கூடிய அளவு இருக்கிறது, சாலை வசதிகள் இல்லாமல் இருக்கிறது. அப்படிங்கிறப்ப அவர்களை வந்து பிடிப்பது, அதுவும் இன்னொரு வேடிக்கையான ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னா, அங்கு இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலே அந்த மாநிலம் இருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரியும். அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையும் ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அந்த மாநில அரசுக்கு என்று எந்த விதமான அதிகாரமுமே அங்கு கிடையாது. அது வந்து ஒரு பொம்மை முதலமைச்சரை போல அவர்கள் வந்து வைத்திருக்கிறார்களே தவிர எந்த அதிகாரம் மற்றவராக அவங்க இருக்கிறாங்க. அப்ப இப்ப அந்த பாதிக்கப்படக்கூடிய மக்கள் யார் என்கிற ஒரு கேள்வி வருகிறது. அதனால உண்மையாகவே தீவிரவாதிகளை வேட்டையாடுகிறோம் என்கிற பெயரிலே நீங்கள் அவர்களை வேட்டையாடுவதை யாரும் வந்து மறுக்க முடியாது. அந்த தீவிரவாத குழுக்களை நோக்கிய இந்த பயணத்திலே பொதுமக்கள் சாவது என்பதை நம்ம ஏற்க முடியும். எப்படி நம்ம பகல்காமிலினுடைய அந்த கொடூரமான தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அது இந்தியா தரப்பாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து வான்வழி தாக்குதலிலே எதிர்த்தரப்பாக இருந்தாலும் சரி, உயிர்கள் வந்து வெறுமனே பகை வளர்ப்பதற்காக உயிர்கள் பறிபோவது என்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது. சார், இப்போ எல்லா நாடுகளுமே வந்து இப்போ அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்ய அதிபர் புத்தினா இருக்கட்டும், ட்ரம்ப் அவர்கள் எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு ஆதரவான செய்திகளை தான் கொடுத்துருக்காங்க, ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயங்கரவாதத்தை முற்றிலும் அமெரிக்காவும் சரி ரஷ்யாவுமே எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து பாகிஸ்தானுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம், பாகிஸ்தான் இந்த மாதிரி இந்தியாவில் செஞ்சுருக்காங்க, அதனால் நாங்கள் அவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம், இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமுமே சொல்லலை. அப்போது பாகிஸ்தான் தான் இந்த குற்றத்தை வந்து செஞ்சிருப்பாங்க அப்படின்ற எந்த ஒரு ஆதாரத்தையுமே இந்திய அரசாங்கம் சமர்ப்பிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை, அதாவது பாகிஸ்தானில் இயங்கக்கூடிய ஆயுத குழுக்கள் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி விட்டதா பகல்காமில் என்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அது உறுதிப்படுத்தப்படுகிற பட்சத்தில் ஒரு நாட்டை வந்து போர் நடத்தி தான் வந்து அமைதிக்கு வந்து நாம் கொண்டு வர முடியும், கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்பதை கடந்த காலத்திலே மன்மோகன் சிங் போன்றவர்கள் பிரதமராக இருக்கிற போது பொருளாதார தடை விதிப்பதன் மூலமாக பாகிஸ்தானில் வந்து ஏறத்தாழ 35% வந்து வறுமை கோட்டுக்கு கீழானவர்களாக இருக்கிறார்கள். நம்ம நாட்டினுடைய கணக்கோடு ஒப்பிடுகிற போது அவர்கள் இன்னும் கூடுதலான வறுமையில் இருக்கிறார்கள். நம்ம வந்து ஒரு 22% வரைக்கும் வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்று நம்மளுடைய கணக்கீடு சொல்லுகிறது. அப்போ அரிசி வாங்குகிற காசு பூராமே ஆயுதம் வாங்குகிற காசாக பாகிஸ்தானுக்கு வந்து எதிராக இந்திய இராணுவம், இந்திய இராணுவத்துக்கு எதிராக பாகிஸ்தான் இராணுவம் என்கிற இந்த பகை ஏற்பாட்டுக்குள்ள ஒரு தேசபக்தி சார்ந்த ஒரு அரசியலை உருவாக்குவதற்காகத்தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா நாடு முழுக்க வந்து போர் ஒத்திகையை வந்து அவங்க நடத்துறாங்க. ஆனா நீங்க இப்போ வந்து இந்த போர் மூலமா ஒரு நாட்டில் அமைதி கொண்டு வர முடியாதுன்னு சொல்றீங்க இல்லையா சார்? ஆனா இதுக்கு நம்மளுடைய இந்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம்னு பாத்தீங்கன்னா சிந்தூர், ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றதே வந்து அங்க 26 பேர் வந்து பகல்காம்ல வந்து கொல்லப்பட்டார்கள். அவர்கள் எல்லாருமே வந்து ஆண்கள், பெண்களுடைய குங்குமம் வந்து அளிக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து கரெக்டா 16வது நாள் நாங்க வந்து இந்திய கலாச்சாரப்படி 16வது
அதனால் நாங்க வந்து ரிவெஞ்ச், அதாவது அந்த இறந்து போன உயிர்களுக்கு நாங்க வந்து ஒரு விஷயமா இதை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது 16 நாட்களுக்குள்ள அந்த தீவிரவாத குழுக்களாக இயங்கியவர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கான விசாரணை என்ன, அவர்கள் வந்து நம்மளுடைய இராணுவத்தினுடைய விமானம் வந்து வான்வழி தாக்குதல் நடத்துகிற இடத்திலே தான் இருக்கிறார்களா அல்லது தப்பி விட்டார்களா, அது என்னவாக நடைமுறையில் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய நாட்டினுடைய அதிபர் என்ன சொல்றாருன்னா, சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் வந்து பார்வையிடுங்க, அவர்கள் பொது இடங்களிலே தான் குண்டு போட்டிருக்கிறாங்க, ஆலயங்கள் மீது குண்டு போட்டிருக்காங்க, குடியிருப்பு வீடுகள் மேல குண்டு போட்டிருக்காங்க, அதிலே சிதறமடைந்தவர்களுக்கான ஆதாரங்களை நாங்கள் தருகிறோம் என்று சர்வதேச ஊடகங்களுக்கு அவங்க அழைப்பு விடுறாங்க. ஆனா இப்ப பாகிஸ்தான்ல வச்சுதான் இந்த தீவிரவாதிகள், இப்ப தீவிரவாத செயல்ல ஈடுபட்டவர்கள் வந்து பாகிஸ்தான்ல உள்ள வச்சுதான் பயிற்சி, அந்த முகாம்ல தான் பயிற்சி பெற்றிருக்காங்க அப்படின்றப்போ அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய இது பாகிஸ்தானுக்கு தானே இருக்கு அப்படின்ற கேள்வி இருக்கு. ரெண்டு விதங்கள் இருக்கிறது. எப்பொழுதுமே இது போன்ற சம்பவங்கள் நடக்கிற போது சில வன்முறை குழுக்கள், ஆயுத குழுக்கள், தீவிரவாதிகள் வந்து நாங்கள் தான் செய்தோம் என்பதை வந்து ஒப்புக்கொள்வாங்க. ஒப்புக்கொள்ளாத பட்சத்தில் புலனாய்வினுடைய அடிப்படையில், அந்த ஆய்வின் அடிப்படையில் வந்து சில கண்டுபிடிப்பும் நிகழும். இப்போ நம்ம எப்படி திருட்டு கண்டுபிடிக்கிறோமோ சில அது மாதிரியான வன்முறை சார்ந்த விஷயங்களை நம்ம இது யார் செய்தது என்பதை வந்து புலனாய்வு ரீதியான கண்டுபிடிப்புகளும் உண்டு. இப்போ நமக்கு என்னன்னா, தீவிரவாதத்தை அழிப்பது, பயங்கரவாதத்தை அழிப்பது என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. நம்ம பகல்காமில் வந்து ஒரு 28 பேருடைய படுகொலையை வந்து நாம் யாராலும் வந்து மன்னிக்கவும் முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆனால் அதற்கான பதிலடி தாக்குதல் என்கிற பேரில் உண்மையாகவே தீவிரவாத குழுக்களை தான் அளிக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி வந்து சர்வதேச ஊடகங்களின் வழியாக எழுப்பப்படுகிறது. அப்படி ஒருவேளை வந்து நீங்கள் உண்மையாகவே தீவிரவாத குழுக்களை அளித்தால் அது வந்து வரவேற்புக்குரியது, அதை வந்து யாருமே வந்து ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இது வெறுமனே வந்து இரண்டு தரப்புக்குமான போராக மாற்றம் செய்வது என்கிற இடத்தை நோக்கி இது நகர்ந்தால் ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சியை வந்து இந்த நாடு சந்திக்கும். ஏன்னா இந்தியாவில் ஏற்கனவே 80% இளைஞர்கள் போதிய வேலை வாய்ப்பற்றவர்களாக இருக்கிறார்கள். 40 கோடி பேருக்கு வந்து அவர்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கான உத்தரவாதமே இல்லை என்று சொல்லலாம். இளைஞர் 40 கோடி இளைஞர்களுக்கு எவ்வித எதிர்காலம் குறித்த எந்த விதமான பாதுகாப்பும் உறுதி செய்யப்படவில்லை. அதாவது இந்திய இராணுவத்திலே அக்கினிபாத் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தற்காலிக பணியாளர்களாக ஒரு 4 ஆண்டு காலம் மட்டும்தான் அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது என்று இராணுவத்தை வந்து நீங்கள் வந்து யூஸ் அண்ட் த்ரோவா பயன்படுத்துவது, வெறும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒப்பந்த தொழிலாளர்களை போல பயன்படுத்துவது, கான்ட்ராக்ட் ஜாப்பா மாத்துனதுலாம் இந்த பகல்காம் சம்பவத்திற்கு ஒரு பெரிய காரணமாக. சார், ஆனா அதே மாதிரி பகல்காம் தாக்குதல் நடந்து அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே வந்து காஷ்மீர்ல இருக்கக்கூடிய வீடுகள்லேயே வந்து குண்டு போட்டாங்க, இந்திய ராணுவமே அதை செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தீவிரவாத துணை போறாங்க அப்படின்றது இந்திய அரசாங்கமே அப்படிதான் வந்து கணக்கிடுறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஒருத்தன் வந்து தனிப்பட்ட ஒரு நபர் வந்து ஒரு ஆயுத குழுவிலே போய் சேருகிறான் என்கிற போது அந்த தனிப்பட்ட நபரை பிடிப்பது என்பது சாத்தியப்படாத போது அவருடைய குடியிருப்பின் மீது குண்டு போடுவது என்பதன் வழியாக அவருடைய உறவினர்கள் எல்லாருமே, அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. அதைத்தான் நீங்க சொல்ற அந்த காஷ்மீர் தாக்குதல் என்பது அப்படித்தான் நிகழ்கிறது. அதாவது மூட்டைப்பூச்சி அடிக்கிறதுக்காக வீட்டை கொடுத்துறதுன்னு ஒரு பழமொழி உண்டு. நம்ம வந்து சம்பந்தப்பட்ட எது காரணம், ஒரு வீட்டுக்குள்ள பாம்பு வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், பாம்பை தானே நம்ம அடிப்போம். ஒட்டுமொத்தமாக அந்த பாம்பு உள்ளதான் இருக்குங்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு தீ வச்சிடலான்னு சொல்றது எப்படி தீர்வாக முடியாதோ அது மாதிரி தீவிரவாதத்தை ஒழிப்பது என்பது தேவையான நடவடிக்கை. அந்த நடவடிக்கைக்கான ஒரு வான்வழி தாக்குதல் தான் இது என்று இந்திய ராணுவம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அப்படி நடக்கவில்லை என்று எதிர்த்தரப்பு சொல்லுகிறது. சர்வதேச ஊடகங்களை நீங்கள் வந்து பார்வையிடுங்கள் என்று சொல்கிறார்கள். இதன் வழியாக அரசியல் ஆதாயத்திற்கு எப்படி புல்வாமா தாக்குதலை நடத்துவதன் மூலமாக தேசபக்தி எழுச்சியை உருவாக்கி அதன் மூலமாக அரசியல் ஆதாயத்தை அடைவதற்கு எப்படி வந்து அரசின் தவறுகளை மறைப்பதற்கான திரையாக போரை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்முடைய இராணுவ வீரர்கள் இறந்தாலும் சரி அல்லது கொல்லப்பட்டாலும் சரி, எதிர்த்தரப்பிலே கொல்லப்பட்டாலும் சரி, உலகின் அமைதிக்கு போர் எதிரானது. ஆனா இது போர் இல்லைன்னு சொல்றாங்களே சார், இந்திய அரசாங்கமுடைய அறிக்கையில வந்து பார்க்கும்போது இது போர் இல்ல. போர் இல்லைன்னா நீங்க வான்வழி தாக்குதலை நடத்திட்டு போர் இல்லைன்னு சொன்னா எப்படி? அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்றதுதான். ஆனா அவங்க இது போர் இல்ல, இது வந்து நிறுத்தி இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ஏற்கனவே எங்க நாட்டுல இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை கொண்டிருக்கீங்க, அதுக்கு ஒரு பதிலடி. மக்களினுடைய கோபத்தை பகல்காமிலே இந்த அரசாங்கம், பாஜகவினுடைய இந்த ஒன்றிய அரசாங்கம் பொதுமக்களை காப்பாற்ற தவறிவிட்டது என்று பொதுமக்களுக்கு, இந்திய மக்களுக்கு, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கோபத்தை சமன்படுத்துவதற்காக, அந்த கோபத்தை தீர்த்து வைப்பதற்காக இந்த போர் விமானங்கள் பறக்கிறதா, ஆயுத குழுக்களின் மீது குண்டு போடுகிறோம் என்கிற பெயரிலே வேற ஏதாவது தாக்குதல் நடக்கிறதா என்கிற சந்தேகத்தை சர்வதேச ஊடகங்கள் எழுப்புகிறது. அதே சமயத்தில் போரே நடக்கக்கூடாது என்று அல்ல,
போருக்கான நியாயங்கள் வந்து இதில் வந்து உண்மையாகவே தீவிரவாத குழுக்கள் அளிக்கப்பட்டதா இல்லையா என்பதை அரசு தான் தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து தீவிரவாதிகள் வந்து பதுங்கி இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில இருந்து இலங்கைக்கு போறாங்க, இப்படி செய்திகள் வந்து பரவிட்டு இருக்கு. அந்த வகையில தமிழிசை பாஜக காரங்க மட்டும் தான் பரப்புறாங்க, செய்திலாம் பரவல. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து முதலமைச்சருக்கு வந்து சொல்றாங்க, அதாவது நீங்க இந்த நீங்க உடனடியா நடவடிக்கை எடுக்கலன்னா உங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எச்சரிக்கை வகையில் எடுக்கிறாங்க. பல பேர் மருத்துவ சிகிச்சைக்காக வேலூர்ல இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க. இருதய நோயாளிகள், பாதிக்கப்பட்டவங்க, குழந்தைகளோடு சில பேர் வர்றாங்க. அவங்கெல்லாம் வந்து பயங்கரவாத தாக்குதலுக்கு உடந்தையாகிடுவாங்க. நெஞ்சு வலிக்கு மாத்திரை தின்னுக்கிட்டு மயக்கத்தில் படுத்து கிடக்கிறவன்லாம் வந்து இந்த இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புக்கு ஊர் விளைவித்து விடுவான், தீங்கு விளைவித்து விடுவான்ங்கிற பேரில் எல்லாரும் நீங்கள் வெளியேறுங்க சொல்வதற்கு இல்லையா? இது சினிமா ஆக்ஷன் படம் மாதிரி வந்து நீங்கள் விஜயகாந்த் படம், அர்ஜுன் படம்லாம் நம்ம பார்த்தது மாதிரி இவங்க அரசியலை வந்து யாரை நோக்கி அரசியல், இதுதான் நமக்குரிய கேள்வி. எதிரியை நோக்கி நீங்கள் துப்பாக்கியை நீட்டுவது என்பது வேற. நீங்கள் நோயாளியை மருந்து சிகிச்சைக்காக வந்திருக்கிறவனையும் நீங்கள் வந்து குற்றவாளி பட்டியலில் தான் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு மனித குலத்தினுடைய நாகரிகத்திற்கு இன்றைக்கு உலக சமுதாயம் வந்து இன்றைக்கி நம்ம ஊரில் நடக்கிற செய்தி என்பதை நாம் மட்டுமே புரிந்து கொள்வோம்ங்கிற இடத்துல நம்ம இல்லை. உலகமே வந்து இன்றைக்கு ஒரு கிராமமாக சுருங்கி விட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தகவல் தொழில்நுட்பங்களும் அறிவியல் வளர்ச்சியும் மிகுதியாக இருக்கிறது. அதனால இந்தியா தவறு செய்கிறதா, பாகிஸ்தான் தவறு செய்கிறதா, தீவிரவாத குழுக்கள் தவறு செய்கிறதா என்பதை உலகம் பார்த்து கொண்டிருக்கு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்டர்ல இருக்கக்கூடிய 244 சிவில் மாவட்டங்கள்ல வந்து சிவில் பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்கு. போர் வந்து நடக்க போகுது அப்படின்றதுக்கு போர் நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு அச்சத்துல அந்த மாவட்டங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காகவே இப்போ அந்த பணியில வந்து முன்கூட்டியே வந்து இந்திய அரசாங்கம் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க. அது உரிமை மறுக்கப்படுகிற இடங்களிலே, அது வந்து ஜனநாயக பூர்வமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள் நீடிக்கிற இடங்களிலே, அது ஜனநாயக போராட்டம் எங்கெல்லாம் வந்து மழுங்கடிக்கப்படுகிறதோ அந்த இடங்கள்லாம் வன்முறை போராட்டங்களாக மாறிவிடுகிறது. சிங்கள இராணுவம் வந்து தமிழர்களை அழித்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னன்னா, தமிழர்களுக்கான உரிமைகளை வந்து அங்கு சிங்கள பேரினவாதம் மறுத்தது என்கிற காரணத்தினால அது ஒரு போராட்டமாக வெடித்தது. அது தொடக்க காலத்திலே இலங்கையிலே தந்தை செல்வா என்று சொல்லக்கூடியவர் ஜனநாயக பூர்வமாக, அந்த ஈழத்து காந்தி என்று சொல்வார்கள் இலங்கையிலே, அவர் ஒரு காந்திய வழியில தான் வந்து ஈழத்தந்தை செல்வா அவர்கள் போராடினார்கள். அந்த போராட்டத்தை அந்த அரசாங்கம் செவிமடுக்காத போது அது ஆயுத குழுக்களின் போராட்டமாக மாறுகிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆயுதம் தீர்வாக மாறாது. அரசியல் தீர்வு காண வேண்டும். அடிப்படை உரிமை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிற போது அதை பொதுமக்களுக்கு புரிகிற வரையில், அவர்கள் உரிமையை பெறுகிற வரையில் அவர்களுடைய நம்பகத்தன்மையை பெற வேண்டுமே தவிர ஆயுதங்களின் வழியாக ஒரு போராட்டத்தை அடக்குவது, ஆயுதங்களின் வழியாக ஒரு மாநிலத்தை ஒடுக்குவது என்கிற நிலைமைக்கு கொண்டு போனாலே அது என்னவாக முடியும்னா, இது போன்ற பயங்கரவாத தாக்குதலுக்கான வாய்ப்பாக அது மாறிடும். அதாவது ஒரு கவிதை உண்டு, நீங்கள் வந்து வேலிக்கு வெளியே தலையை நீட்டுகிற கிளைகளை வெட்டுகிற தோட்டக்காரனை, வேலிக்கு வெளியே தலையை நீட்டுகிற கிளைகளை வெட்டுகிற தோட்டக்காரனே, பூமிக்கு அடியிலே ஓடிக்கொண்டிருக்கிற என் வேர்களை என்ன செய்வாய் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கிறது. அப்போ நம்ம கிளையை வெட்டிக்கிட்டே இருக்கோம், வேர் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது. தீவிரவாதத்தின் வேர் எங்கே இருக்கிறது, பயங்கரவாதத்தின் வேர் எங்கே இருக்கிறதுனா உரிமை மறுக்கப்பட்டவர்களினுடைய குரலாக அது இருக்கிறது. ஒரு மாநிலத்தை நீங்கள் வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றியது, அவர்களுடைய அதிகாரத்தை பறித்தது என்பதன் வழியாக ஒரு அமைதியை நிலைநாட்டுகிறோம் என்கிற பேரிலே ஒரு மயான அமைதியை நீங்கள் நிலைநாட்டி விட்டீர்கள். அவர்களுக்கான உரிமையை கொடுத்து அவர்களுக்கு ஜனநாயக பூர்வமான நம்பிக்கையை அந்த மக்களிடத்திலே வளர்த்து எடுப்பதன் வழியாகத்தான் நாம் அமைதியை நிலைநாட்ட முடியுமே தவிர தற்காலிகமாக போர்களின் வழியாகவோ ஆயுத குழுக்களை வந்து நம்ம வந்து நிறுத்திவிட முடியும் என்று சொல்வது வந்து நடைமுறை சாத்தியம் இல்லை. எந்த நாட்டிலேயுமே ஆயுத குழுக்களே தோன்றாத அளவிற்கு ஒரு நல்லாட்சியை நாம் உருவாக்க வேண்டும். மக்கள் உரிமைகளையும் உணர்வுகளையும் மதிக்க வேண்டும். அதுதான் அதற்கு நிரந்தர தீர்வாக நிச்சயமாக. வான்வெளி தாக்குதல் மூலமா இது ஒரு போரினுடைய ஆரம்ப கட்டமாக தான் இதை பார்த்துக்க முடியும்ன்றதான் உங்களுடைய கருத்தா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சாட்சியே இல்லாம பாகிஸ்தான் தான் இதை வந்து செஞ்சிருப்பாங்க, பஹல்காம் தாக்குதலுக்கு காரணம் அப்படின்ற அந்த ஆதாரம் இல்லாம இந்த தாக்குதல்னால என்ன விளைவுகள் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி. இந்திய மக்கள் ஒட்டுமொத்தமாக பாஜக வந்து நமக்காக போர் செய்கிறது, இந்த ஒன்றிய அரசாங்கம் நமக்காகத்தான் இந்த போர் செய்கிறது, தேசபக்திக்கு வந்து பாஜக தான் அத்தாரிட்டி என்று சொல்வதற்கு ஒன்றிய அரசாங்கம் இந்த சந்தர்ப்பத்தை அரசியல் ரீதியாக புல்வாமா தாக்குதலிலே எப்படி ஒரு பெரிய மன எழுச்சியை உருவாக்கி அவர்கள் ஓட்டு அறுவடை செய்தார்களோ அதுபோல பீகார் தேர்தல் வருகிறது. எல்லா தேர்தல் அரசியலுக்கும் இது போன்ற சம்பவங்களை பயன்படுத்திக் கொள்கிற வாய்ப்பாக மாறிவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்தை தவிர உண்மையாகவே தீவிரவாதம் அகற்றப்பட வேண்டும் என்பதில் இரண்டாவது கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. அதை தீர்க்கிற முறை என்பது போர்களின் மூலமாக மட்டும்தான் தீர்க்க முடியுமா
என்கிற கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியது. இப்போ இந்த ஒரு தாக்குதல் அப்படின்றது தீவிரவாதத்துக்கு தீர்வும் கிடையாது. இந்த இறந்து போன 26 பேருக்கு இது ஒரு நியாயம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமான்னு கேட்டா அப்படியுமே இது இல்லை. அப்படின்றப்போ இந்த ஒரு விஷயத்த இதை நம்ம எப்படி அணுகிறது சார்? ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற மாதிரி பேர் வேற வச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆபரேஷன் சிந்தூர் என்பதே வந்து ஒரு பொட்டை அழிப்பது என்ற அர்த்தம். பொட்டை அழிப்பதுனா என்ன அர்த்தம்? ஒரு பெண்ணுடைய பொட்டை அழித்து விட்டால் அவருடைய கணவனை கொன்று விட்டோம் என்று அர்த்தம். இது ஒரு ஆணாதிக்க சிந்தனை. போர்களிலே பெண்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி இதற்குள் இருக்கிறது. அதுக்குள்ள போர்களிலே பெண்கள் பாதிக்கப்படுவார்கள், குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள். போர்களை யார் ஆதரிப்பார்கள்னா, நாம் தேசபக்தர்கள் என்று சொல்லிக் கொள்றோம்ல, உண்மையிலேயே போர்களால் ஆதாயம் அடையக்கூடியவர்கள் ஆயுத வியாபாரிகள் தான். ஆயுத வியாபாரிகள் தான் அதற்கு லாப வேட்டையை அனுபவிக்கிறார்கள். எனவே தேசபக்தியின் வழியாக ஆயுத வியாபாரிகளுக்கு வேண்டுமானால் அது கொண்டாட்டமாக இருக்கலாம், பொதுமக்களுக்கு அது கொண்டாட்டம் இல்லை, பொருளாதார ரீதியாக நமக்கு பெரிய வீழ்ச்சி ஏற்படுத்தும். நிச்சயமாக வந்து நீங்கள் யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்களெல்லாம் வந்து அமைதி பாதைக்கு திரும்புவதற்கு அதற்கான உரிமையை நாம் உருவாக்க வேண்டுமே தவிர, அதாவது தப்பி செல்வதற்கான எல்லா வாசல்களையும் அடைத்து விட்டு ஒரு பூனையை எதிர்கொண்டால் அங்கே புலியை காண்பாய் என்று கவிஞர் இன்குலாப் சொல்றார். அப்போ உரிமை மறுக்கப்படுகிற இடங்களிலே இருந்து தோன்றுகிற வன்முறையை உரிமையை தருவதன் வழியாகத்தான் அதை தீர்த்து வைக்க முடியுமே தவிர, எந்த உரிமையை சொல்றீங்க சார்? மாநில உரிமையை வந்து காஷ்மீருக்கு நம்ம வழங்க மறுத்திருக்கிறோம்ல. ஒன்றிய அரசாங்கம் வந்து மாநில உரிமையை மறுத்திருக்கிறதுல. இப்போ தமிழ்நாட்டுக்கே கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசினுடைய சட்டங்களை வந்து ஒரு ஆளுநர் காலில் போட்டு மிதிக்கிறார்ல, அப்போ நமக்கு ஆளுநர் மீது கோபம் வருகிறதுல. அப்போ எங்கெல்லாம் உரிமை மிதிப்படுகிறதோ, எங்கெல்லாம் மறுக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் ஒரு மோசமான ஒரு எதிர்வினை ஆற்றப்படுகிறது. அது பாகிஸ்தானுடைய தூண்டுதலின் காரணமாக அங்கு அது ஆயுத குழுக்களாக இருக்கிறது. நாம் ஜனநாயக பூர்வமாக அந்த போராட்டத்தை அணுகுகிறோம் நம்ம தமிழ்நாட்டில். அந்த மாநில சுயாட்சி என்பது அங்கு இல்லாமல் போகிற போது அங்கு ஆயுத குழுக்களினுடைய ஒரு போராட்டமாக அது மாறிவிடுகிறது. அதை வந்து இல்லாமல் செய்யக்கூடிய வாய்ப்பை வந்து கடந்த காலங்களிலே ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் இந்த சிறப்பு அதிகாரத்தை திரும்பி கொடுப்பதன் வழியாக, அந்த மக்களுடைய ஆயுத குழுக்களில் இருந்து பொதுமக்களை பிரித்து பார்ப்பதன் வழியாக எல்லாரையுமே பயங்கரவாதிகளாக பார்ப்பது என்கிற நிலையில இருந்து மாற்றி உண்மையான அமைதி வருவதற்கு நம் தலைவர்கள் பாடுபட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. ஓகே சார், பகல்காம் தாக்குதல் இப்போ நடந்த ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி.